தன்னுடைய மதவெறி அரசியலை மறைக்க தெரியாம வெளிப்படையாக பேசி மாட்டிக்கிட்டாரு ராஜா. ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பில் பயிற்சி பெற்ற 2 பேர், ஒருவர் பேர் யஷ்வந்த் சிண்டே, இன்னொரு பேர் மிலிந்த் பராண்டே. இவங்க 2 பேரும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறாங்க. இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆர்எஸ்எஸ் விஹெச்பி போன்ற அமைப்பால் தான் பயிற்சி பெற்றோம். எங்களுடைய அசைன்மெண்ட்டே என்னன்னா, எங்கே குண்டு வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அங்கே குண்டு வைக்கணும். வணக்கம். திருப்பரங்குன்றம் சம்பவம் பரபரப்பாக மக்களாலும் ஊடகங்களாலும் பேசப்பட்டு கவனிக்கப்படுற பிரச்சனையாக இருக்குது. ஒருபுறம் திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்துது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்த பிரச்சனையை கிளறி விட்டு தூண்டி விட்டு ஒரு மதவெறி அரசியலை தூண்டுறதுக்கும் பல அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க. குறிப்பாக பாஜகவுடைய ராஜா, அவர் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு அடுத்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களின் எழுச்சியை கண்டவுடன் தமிழகத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதராக வாழ்வதாக திமுகவும் தோழமை கட்சிகளும் சொல்கிறாங்க. அது உண்மையானால் 1993 சென்னையில் நடந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வைத்து 13 நிர்வாகிகள் படுகொலை செய்தது ஏன்? இது சரிதானா அப்படின்னு இணைச்சு கேட்டிருக்காரு. ஒரு சினிமாவில் சார் மைண்ட் வாய்ஸ் நினச்சி நீங்கள் வெளியே பேசிட்டீங்க அப்படின்னு சொல்கிற காமெடி மாதிரி தன்னுடைய மதவெறி அரசியலை மறைக்க தெரியாமல் வெளிப்படையாக பேசி மாட்டிக்கிட்டாரு ராஜா. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு ஏன் குண்டு வச்சாங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா எல்லா முஸ்லீம்களும் பயங்கரவாதிகள் அப்படின்னு ராஜா ஒரு சித்திரத்தை தீட்ட முனைகிறார். உண்மையிலே இந்தியாவில் எல்லா இந்துக்களும் பயங்கரவாதிகள் அல்ல, எல்லா இஸ்லாமியர்களும் பயங்கரவாதிகள் அல்ல. அது இந்துக்கள் அமைப்பாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளாக இருந்தாலும் குண்டு வச்சா அவங்க பயங்கரவாதிகள் தான், அவர்களுக்கு மத அடையாளம் கிடையாது. இந்த எளிய உண்மை கூட ராஜாவுக்கு தெரியல. ஆனால் பயங்கரவாதம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு பச்சை கலரும் தலையில் ஒரு குல்லாவும் மாட்டி இஸ்லாமிய மக்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற ஒரு ஏற்பாடு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எப்போதுமே ஒரு வாடிக்கை தான். இந்த பிரச்சனையில் கூட ராஜா அப்படிதான் எக்கு தப்பா பேசி மாட்டியிருக்காரு. சரி, ராஜாவுடைய கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நாம ஒரு கேள்வி எழுப்பலாம். அவர் பதில் சொல்லுவாரா அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பில் பயிற்சி பெற்ற 2 பேர், ஒருவர் பேர் யஷ்வந்த் சிண்டே, இன்னொரு பேர் மிலிந்த் பராண்டே. இவங்க 2 பேரும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறாங்க. அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆர்எஸ்எஸ் விஹெச்பி போன்ற அமைப்பால் தான் பயிற்சி பெற்றோம். எங்களுடைய அசைன்மெண்ட்டே என்னன்னா, எங்கே குண்டு வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அங்கே குண்டு வைக்கணும். அந்த குண்டு தயாரிக்கிறது எங்களுக்கு முறையாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. எங்கள் குடும்பத்தை ஒருவேளை குண்டு வெடிப்பில் நாங்கள் இறந்து போனாலும் எங்கள் குடும்பத்தை பணம் கொடுத்து பாதுகாப்பாங்க. சொன்னது யாரு? யஷ்வந்த் சிண்டேவும் மிலிந்த் பராண்டேவும் ஆர்எஸ்எஸ் விஹெச்பி தலைவர்களோட நெருக்கமாக இருந்து அந்த அமைப்பில் ட்ரெயின் ஆனவங்க. அப்படின்னா எல்லா இந்துக்களுமே பயங்கரவாதிகள், குண்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பயங்கரவாதிகள் என்று சொன்னால் எல்லா மதமும் அடிப்படைவாதிகளாக பின்னாடி ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படின்னா பிரக்யா சிங் தாக்கூர் யாரு? மாலேகான் குண்டு வெடிப்புகளை நீங்கள் போற்றக்கூடிய காவி உடைய போட்டுக்கிட்டே அந்த குண்டுவெடிப்பு வழக்கில் சிக்கியவங்க பெண் சாமியார் பிரக்யா சிங் தாக்கூர். அப்படின்னா ஒரு அடிப்படைவாத செயலையும் பயங்கரவாதிகளையும் ஒரு மதத்தோடு தொடர்பு படுத்துவதுன்னு இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தான அரசியல். இந்த ஆபத்தான அரசியலை தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன நோக்கம்? இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், கிறிஸ்துவர்கள் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டா இந்துக்களை கன்சால்டேட் பண்ணிடலாம். கன்சால்டேட் பண்ணால் ஒரு ஓட் பேங்காக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களையும் சாதிச்சுக்கலாங்கிற ஒரு குறுகிய அரசியலுடைய வெளிப்பாடாக தான் இருக்குது. இன்றைக்கி டெல்லியில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. யார் முதல்வராக வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு நாடு எதிர்பார்ப்பில் இருக்குது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு செய்தி என்ன? மணிப்பூர் முதல்வர் பைரேன் சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏன் ராஜினாமா செய்திருக்கிறாரு? பாஜகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குக்கி இனத்தினுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? சில மாதங்களுக்கு முன்பு குக்கி மெய்த்திங்கிற 2 பிரிவுகளுக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு தொலைபேசி உரையாடலை நிகழ்த்திய பைரேன் சிங் இனி கையங்களமாக மாட்டியிருக்காரு. வேற வழியே இல்லை, ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு போயிருக்காரு.
ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா எங்கெல்லாம் ஒரு கலவரத்தை உருவாக்கி மக்களை பிரித்து இந்த அரசியலை ஒரு நெருப்பை பற்ற வச்சு அதில் குளிர்காய நினைக்கணுமோ அதுதான் இவருடைய அரசியல் என்பது அம்பலப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருந்தாலும் மணிப்பூர் பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் இவங்க ரொம்ப தெளிவாக தனிமைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஆபத்தான அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை முன்னெடுக்கிற இவர்களிடமிருந்து நாம் விலகி இருப்பது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இவருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டியது நம்முடைய அரசியல் கடமை.